சிறப்பு என்ற கதையின் தலைப்பு பொய் சொல்லாதே. முன்னொரு காலத்தில் சிங்காரபுரம் என்ற ஊர் இருந்தது. அந்த ஊர் பார்க்க அழகாக இருந்ததை யாரும் மறக்க மாட்டார்கள். அந்த ஊரில் காளியப்பன் என்றவர் தன் மனைவியும் மகனுடன் வாழ்ந்து வந்தார். அவங்களுக்கென்று சில ஆடுகள் இருந்தது. தினமும் காலை வேளையில் ஊருக்கு வெளியே ஓட்டி கொண்டு போய் மேய்ச்சல் நிறத்தில் விட்டு பொழுது சாயும் நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேருவது காளியப்பனின் அன்றாட வேலை. ஆனால் அவன் மகன் கோவிந்தனோ வேலை செய்தாலே வெகு தூரம் ஓடுவன். கேலி பேச்சு, வெட்டி பேச்சு, பொய் புரட்டு இப்படி வேண்டாத பழக்கங்களுக்கும் அடிமையானான். ஒரு நாள் காளியப்பன் தன் மகனை அழைத்தார். கோவிந்தா, கோவிந்தா, இங்க வா கோவிந்தா, உனக்கு படிப்புதான் வரல, ஏதாச்சும் வேலைக்காவது போலாமே, 4 காசு சம்பாதிக்கலாம், அதை விட்டுட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாயே. அது போகட்டும், எது கூப்பிட்டீங்க? சில முக்கியமான வேலைக்காக வெளியே போயிட்டு 2-3 நாள்ல வந்துடுவேன். அது வரைக்கும் இந்த ஆடுகளை பத்திரமா பார்த்துக்குவியா? என்னால முடியாது, நான் மாட்டேன். அப்படி சொல்லாத கோவிந்தா, அப்பா குதுமையா இருக்கிறது உன் கடமை தானே. தாயார் கூறியதும் சரி என்று ஒப்புக்கொண்டு மறுநாள் காலையில் ஆடுகளை ஓட்டி சென்றான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை. கோவிந்தன் ஆடுகளை ஒரு மூலையில் விட்டுட்டு கோவிந்தன் ஒரு மூலையில் நின்றான். தூரத்தில் வயல் வேலையை செஞ்சு குறும்பெல்லாம் கூப்பிடறக்காக திடீரென்று புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டான். அக்கம் பக்கத்தவர் வசவசமாக வந்தன. கையில் கம்பம் தடியும் இருந்தன. எங்க புலி, எங்க புலி ஆளாளுக்கு கேட்டன. கோவிந்தம் எந்த பயமும் இல்லை. உண்மையிலே புலி வந்தால்தான பயம் வரும். என்னோட பேச யார் ஆள் இல்லை. உங்களை இங்க கூப்பிடறதுக்காக தான் சத்தம் போட்டேன். நான் வேலை விட்டு இல்லாதவங்களா? போக்கின்றதுல என்னோட வேலை கெடுத்துட்டியே. வந்தவங்க எல்லாரும் கடிந்து பேசிவிட்டு திரும்பினார்கள். அடுத்த நாள் காலையில் ஆடுகளை வேறு செய்துவிட்டு அங்கிருந்து சயனத்திலும் புலி வருது, புலி வருது என்ற அச்சத்தை கிளப்பி அவங்க அலறி எடுத்து ஓடுவதையும் திட்டி விட்டு போனதையும் ரசித்து பொழுதை கழித்தான். 2 நாட்களில் சென்ற காளியப்பன் வராததால் 3வது நாளும் ஆடுகளை ஓட்டி சென்றான். வேறெந்த மாதிரி பொருளை கடிக்கலாம் யோசிச்ச போது ஆடுகள் அங்கும் இங்கும் ஓடுவதையும் அது ஆபத்தில் சிக்கியது போல குரல் கொடுப்பதையும் கண்டான். எங்கேயோ இந்த அப்பா புலி வந்து ஆட்டின் மீது பாய்ந்து கடிச்சு குதறியது. கோவிந்தன், ஐயோ புலி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஐயோ கோவிந்தன், ஐயோ புலி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாற்ற முடியாமல் புலிக்கு இரையாக்கி விட்டு சாகத்துடன் வீடு வந்தான். ஒருவனின் வார்த்தையில் உண்மை இல்லை என்று தெரிந்தால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் எடுப்படாதே. குழந்தைகளே, விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது. திருக்குறள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நரம் பிற செய்யாமை செய்யாமை. நன்றி, நன்றி, வணக்கம்.